ஹாய், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.8 இருக்கிற 6th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா 3 + 33 + 333 + அப் டு n டேர்ம்ஸ். அதாவது இப்போ என்னென்னா நம்ம கொஸ்டின் என்னென்னா 3 + 33 + 333 + அப் டு n டேர்ம்ஸ். இப்போது நமக்கு இந்த சாப்டர் படி என்ன பண்ணணும்னா, இப்படி நமக்கு n டேர்ம்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த nth டேர்ம்னா கடைசியில் முடிய போகிற நம்பர், இந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் சம் பண்ணி, அதாவது டோட்டல் பண்ணி கடைசியில் ஆன்சர் என்ன வருதோ அது நம்ம கண்டுபிடிக்க நமக்கு இது வேலை. ஆனால் இந்த கொஸ்டினை பாருங்களேன், இப்போ ஏபினா என்ன பண்ணுவோம், ஏபிக்கு வந்து எஸ் ஆஃப் எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஜிபினா என்ன பண்ணுவோம், ஜிபிக்கும் ஒரு எஸ் ஆஃப் என் ஃபார்முலா இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஏபியா ஜிபியா, ஏபினா ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து T1ன்னு எடுப்போம், செகண்ட் டேர்மை T2ன்னு எடுப்போம். T1 - T2 - T1னா ஈக்குவல் எவ்வளோ வரணும்னா ஒரு ஆன்சர் வரும். T3 - T4னா என்ன வரும், அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை பாருங்களேன், T2 எவ்வளோ வரும் 33 மைனஸ் செகண்ட் டேர்ம் எவ்வளோ 3 -3 இஸ் ஈக்குவல் டு 30. தேர்ட் டேர்ம் என்ன 333 மைனஸ் ஃபோர்த் டேர்ம் தான் நம்ம ஃபஸ்ட் மைனஸ் பண்ணோம், 4 - 3 தானே, 3333 - 333 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 3000. அப்போது இங்கே பாருங்களேன், இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, அப்போது இது ஏபி கிடையாது. இப்போ ஜிபினா நமக்கு எப்படி இருக்கணும், ஃபார்முலா என்ன, T2/T1 இஸ் ஈக்குவல் டு T4 என்னது T3. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் என்னது நமக்கு இது வந்து ஜிபின்னு சொல்லுவோம். புரிஞ்சா, இப்போ அப்ளை பண்ண மாதிரி இதையும் பண்ணி பாருங்களேன். என்னது 33/3 டிவைட் பண்ணால் 11. இப்போ T4 இது வந்து என்னது T2/T1. இப்போ T4/T3 அப்படின்னு என்ன பண்ணுவோம், T4 T3 இஸ் ஈக்குவல் டு T4 என்ன ஆகும் 3333 பை T3 எவ்வளோ 333. இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியுது, டிவைட் பண்ணால் 11 வராது, கண்டிப்பாக அதோட ஜாஸ்தியாக தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து என்னது ஜிபியும் கிடையாது. அப்போ எப்படி இதுக்கு நம்ம எஸ் ஆஃப் கண்டுபிடிக்க, நமக்கு தெரிஞ்ச ஜிபியும் ஏபிலையும் எப்படி வந்து டோட்டல் சம் கண்டுபிடிக்கலாம் தெரியும். ஆனால் நமக்கு இது வந்து என்ன கிடையாது, ஜிபியும் கிடையாது ஏபியும் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை மாற்றணும்னு வைங்களேன், நமக்கு வந்து ஜிபியாக இது மாற்ற முடியும், ஆனால் ஏபியாக மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஜிபியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் எஸ் ஆஃப்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி மாற்றுறோன்னு சொல்லி தான் இந்த மொத்த சம்முமே, இது வரைக்கும் போட்டது சம்மே கிடையாது, இதுக்கப்புறம் போட போகிறது தான் சம்மோட ஆன்சரே. இப்போ நம்ம போடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இது இருக்கா, இதில் நம்ம எதை காமன் எடுக்கலாம், இங்கேயும் 3 வந்திருக்கு, இதுவும் 3 டேபிளில் போகும், இதுவும் 3 டேபிளில் போகும். ஃபஸ்ட்டு 3யை வெளியே எடுத்துடலாம். இது எத்தனை டைம் 3, ஒரு டைம் 3 ப்ளஸ் இது எத்தனை டைம் 3 டேபிளில் வரும் 11 டைம்ஸ். 33 வந்து 11 டைம்ஸில் 3 டேபிளில் வரும். 333 எத்தனை டைம்ஸ் வரும் 111 டைம் வரும். ப்ளஸ் அதுக்கடுத்து அவங்களே எக்ஸட்ரா கொடுத்துறாங்க, நம்ம எக்ஸட்ரா போட்டு அப் டு எங்கள் n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்குது, nth டேர்ம் வரைக்கும் இருக்குதுன்னு போட்டுட்டோம். முடிஞ்சா இப்போ பாருங்களேன், இது எல்லாத்தையும் ஒன்றா இருக்குது, நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணியும் டிவைடும் பண்ண போகிறோம். ஏன் இப்படி 9ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் இருக்குது, இப்போ இது எல்லாத்தையும் நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 5 இருக்குன்னு வைங்களேன், 5ஐ நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணேன்னு வைங்களேன், 5 9ஆல் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ 45 டிவைட் பை 9 அடிச்சிருங்களேன், எவ்வளோ வரும் 5. இந்த 5க்கும் இந்த 5க்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் எந்த ஒரு நம்பரையும் ஒரு டேபிளால் மல்டிப்ளை பண்ணி அதே டேபிளால் டிவைட் பண்ண ஆன்சர் மாறாது. அதே மாதிரி தான் இப்போ போட போகிறோம். இப்போ 9ஆல் நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் வைங்களேன், இந்த இது ஆன்சர் ஒன்றும் மாறப்போதில்லை, அதனால் நான் இப்படி போடுறேன். அப்போ என்ன பண்ணுவோம் 3/9 இங்கே டிவைடு போட்டதுனால இங்கே டிவைட் வந்தது, பின்னாடி போடுவேன்னா முன்னாடி போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும் 1 வந்து 9 ஆயிரும், ப்ளஸ் 11 என்ன ஆகும் 99, ப்ளஸ் 111 என்ன ஆகும் 999, ப்ளஸ் அப் டு என்னது n டேர்ம் வரைக்கும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், இது ரெண்டு 3 டேபிளில் போகுமா, 3யும் 3 டேபிளில் போகும், 9 என்ன ஆகும் 3 டேபிளில் போகும். அப்போ படிங்களேன், 3 எத்தனை டைம் 1 டைம், 9 எத்தனை டைம் 3 டைம். இப்போ பாருங்கள், இந்த 10 இந்த 9 இப்போவும் இது ஏபிலையும் வரல ஜிபிலையும் வரல,
என்ன பண்ணலாம், 9 வேறு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம், 1/3 வெளியே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்னா 10 - 1 அப்படின்னு போடலாமா, போடலாம். இதை 99 எப்படி போடலாம், 100 - 1 ப்ளஸ் 999 எப்படி போடலாம், 1000 - 1 அப் டு nth டேர்ம். இப்படி நான் 1 மைனஸ் பண்ணாலும் நமக்கு வேல்யூ என்ன ஆக போகுது, இங்கேயும் 9 தான் இருக்க போகுது, இங்கேயும் 9 தான், இங்கே 99 தான் இருக்க போகுது, இங்கே 999 தான் இருக்க போகுது. நம்ம போடுறத இப்படி போடுறோம், வேல்யூ ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ தான் இங்கே இருக்க போகுது, இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சோ அதான் இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற வேல்யூ தான் இங்கே இருக்கும். நமக்கு ஒன்றும் மாறாது, நம்ம போடுறதை இப்படி போட்டுக்கிறோம். இப்போ பாருங்களேன், இப்போது 10, 100, 1000 இதெல்லாம் nth டேர்ம் வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த -1 எது வரைக்கும் இருக்கும், இது இந்த நம்பர் எங்கே இருக்கோ அது வரைக்கும் தான் -1 இருக்கும். அப்போ மைனஸும் -n வரைக்கும் இருக்கும். புரியுதா, அதாவது இப்போது ஒரு 1லேருந்து ஆரம்பித்து நான் 1 + 2 + 3 + அப் டு 9 போட்டால் 9 வரைக்கும் அந்த நம்பர்ஸ் எனக்கு இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கா. அந்த மாதிரி இந்த 10 வந்து எங்கே இருக்கும், n டேர்ம் வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த 1 எங்கே இருக்கும், -1 n வரைக்கும் இருக்கும். அப்போ -n இதை போடலாம். அப்போ எப்படி போடலாம்னா 1/3 bracket 10 + 100 + 1000 ப்ளஸ் ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். இப்படி போட்டு நான் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு ப்ராக்கெட் -n டேர்ம்ஸ். இப்போது இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இது கண்டுபிடிக்கணும், டோட்டல் கண்டுபிடிச்சி அப்போ இதில் டோட்டலாக எத்தனை இருக்குது நமக்கு தெரிஞ்சிடும். அதே அளவு இங்கே மைனஸ் பண்ணால் இந்த -1 -1 ஒவ்வொன்றுக்காக போட்டோம்ல அதெல்லாம் மொத்தத்தில் மைனஸ் ஆயிரும். அவ்வளோதான், இது வந்து மாறலை. நம்ம போட்டிருக்கிறதே இப்படி போட்டுக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக. இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது. நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் மாற்றுறோன்னா இதை ஜிபியாக மாற்றுறதுக்காக, அதாவது S(n) கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ காண படிக்கிறோம். டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டு வரோம். இப்போது நமக்கு வந்து ஜிபியில் S(n) ஃபார்முலா என்ன, a(r(n - 1) r-1). இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, இங்கே பாருங்களேன், இதில் எது நமக்கு ஏனா ஃபஸ்ட்டு என்ன, ஃபஸ்ட்டு டேர்மை தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஆர்னு என்னது, இந்த ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணி இது 2 டிவைட் பண்ணாலும் ஆன்சர் ஒரே மாதிரி வந்தால் அது பேர் என்னது, ஆர்னு சொல்லுவோம். அதாவது சேமாக வர ரேஷியோஸ் வந்து நம்ம ஆர்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்களேன், r is equal to T2/T1 which is equal to 100 - 10 டிவைட் பண்ணால் 10. அப்போ நமக்கு ஆர் என்னது 10. இதே இங்கே இது பாருங்களேன், நம்ம T3/T2 பண்ணுவோம், என்ன கிடைக்கும், 1000/100 = 10. இப்போ பாருங்களேன், இது ரெண்டும் ஒரே மாதிரி. நீங்கள் T4 T5 பண்ணி T4 T3 பண்ணி பார்த்துங்களேன், அதுக்கும் 10 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு வழியாக இது என்ன மாற்றிடும், ஜிபியாக மாற்றிடும். ஆனால் இப்போ ஏபி இல்லை, மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ஆன்சர் வரும். ஆனால் இப்போ இது வந்து எப்படின்னா ஜிபியாக இருக்குது, ஒரு வழியாக நம்ம ஜிபியாக கொண்டு வந்துட்டோம். அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், S(n) நம்ம கண்டுபிடிக்கலாம். S(n) is equal to இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, ஏ என்னது 10, 1/3 வெளியே தான் இருக்கணும். ஏன்னு தெரியுமா, ஏன்னா அது நம்ம வெளியே காமனாக எடுத்துக்கனால 1/3 போட்டு எடுத்து அது வந்தாலும் உள்ளே போடணும். 1/3 போட்டோம். ஏ என்னது 10, ஆர் என்னது 10, என்ன தெரியுமா தெரியாது. அப்போ என்ன அப்படியே இருக்கட்டும், -1 ஃபார்முலா படி -1 பை இங்கே என்ன போடணும், பையில் r-1, ஆர் என்னது 10 -1 ஃபார்முலா படி. இப்போது இங்கே வந்து -n போட போகிறோம். ஏன் இங்கே -n போடுறோம், யாருக்கா டவுட் இருக்கா, ஏன்னா இங்கே நம்ம -n டேர்ம்ஸ்னு போட்டிருக்கிறதுனால தான், இங்கே -n டேர்ம்ஸ்னு போட்டிருக்கோம்ல, அதனால தான் இங்கே -n வருது. என்ன போட்டாலும் இந்த -n கழிச்சா தானே இது ஒரு ஒரிஜினல் வேல்யூன்னு தெரியும். அதனால் இங்கே நீங்கள் என்ன சம் போட்டாலும் -n போடணும். இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/3 × 10n - 1 / 10 - 1. இப்போ நான் -n இப்போ சால்வ் பண்ணுங்களேன். 1/3 10n - 1 / 10 - 1 எவ்வளோ வரும், 9 - n இப்படி இருக்கா. இப்போது இங்கே வெளியே இருக்கிற ஃபுல்லாக மல்டிப்ளை உள்ளே பண்ணிடுவோமா. அப்போ என்ன ஆகும், இங்கே 1 வச்சு எதை இன்ட்டு பண்ணாலும் அதே நம்பர் தான். அப்போ 10n - 1 அப்படியே இருக்குமா. இங்கே பவர் வேல்யூ கிடச்சா தான் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும், அது வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. இப்போது 9 × 3 எவ்வளோ, 27.
மைனஸ் இங்கே பாருங்கள் இந்த எண்ணு கூட மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா இது என்ன இருக்குது ஃப்ராக்ஷனில் தான் எனக்கு. அப்போ இதையும் பண்ணணும். இங்கே என்ன 1 இன்ட்டு n 3, இங்கே கீழே 1 மேலேனா 1 இருக்கிறதுமா, அப்போது 1 இன்ட்டு 3 3, அப்போது n மைனஸ் 3. அவ்வளோதான் இந்த சம், மொத்தமே ஆன்சர் தான். அதாவது நம்ம வேல்யூ ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலை, ஆனால் இது வந்து ஏபியும் இல்லை ஜிபியும் இல்லை. நம்ம இதை ஜிபியாக கன்வெர்ட் பண்ணி இந்த வேல்யூ இந்த ஜிபியாக கன்வெர்ட் பண்ணி எஸ் ஆஃப் n கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ஜிபியாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மொத்த டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இந்த மாதிரி இருக்கிற மாடல் இருக்கிற எந்த சம்னா ஈஸியாக போட்டுடலாம். இதே மாதிரி எக்ஸாம்லேயும் ஒரு சம் இருக்குது, இதோட ஃபஸ்ட் சப்டிவிஷனும் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.